உள்ள ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா அண்ணா? இல்லை நான் உள்ளே எடுத்துக்கிட்டா நான் கேட்குறேன். அப்படிங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? கால் வச்சு தெரியுது. உண்மை காடு இவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே போகிறதுக்கு தனித்தனி ரூம் கைஸ். இது எல்லாமே ஜாயிண்டில் இல்லை, தனித்தனி ரூமு. முன்னாடி இருக்க வேணால் ரூம் வேணால் வருதான்னு பார்க்கலாம் வழி. நான் முன்னாடி நான் சரியாக கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷன் வீட்டோட வந்திருக்கேன். தனியாக வந்திருக்கேன். இந்த தவளை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்த தவளை எடுத்திருந்தேன். இப்போ திருப்பவும் வந்து மார்னிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வரும்போது சரி ஒரு சின்ன ஒரு டே வீடியோ எடுத்தலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் உள்ளே போயிட்டு ஃபுல் அண்ட் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்க்கலாம், உள்ளே போகலாம். முன்னாடி வேறு ஒன் டைம் வரும்போது கேமராலாம் இருந்துச்சு. இப்போ அது மாதிரி இருக்கா இல்லையா, இல்லை 30 பீப்புள் இருக்காங்களான்னு பார்க்கலாம். போகலாம், அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாம். பாருங்கள் இது தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ஒரு ட்ரெயின் போகிற வழி. இது சவுண்ட் ஆனால் உள்ளே இது கேட்குது உங்களுக்கு. அந்த ஒரு போர்டு இருக்குது, நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பலை, அதனால கீழே காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுற்றி பில்டிங்கை பார்த்துடணும். ஓ மை காட், தெரியுதுங்களா? சவுண்டு கேட்குதாண்ணா உள்ள? மொபைல் ஒரு ஓவர் ஷேக்கிங். நான் இது மாதிரி படம் எடுக்கிறேன். உள்ளே ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா அண்ணா? இல்லை நான் உள்ளே எடுத்துக்கிட்டா நான் கேட்குறேன். அப்படிங்களா? சரி ஓகே ஓகே ஓகே. பர்மிஷன் யார்ட்டாவது வாங்கணுமா நான் உள்ளே போக? வழி இல்லைங்களா? சரி ஓகே, நான் அப்படின்னா வெளியே மட்டும் கவர் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஓ மை காட், தெரியுதுங்களா கைஸ்? அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த தவளை தாங்க கைஸ் உள்ளே இப்போ இறங்கவே போகிறோம். நம்ம உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாத மாதிரி சொல்கிறாரு அண்ணா. ஆனால் உள்ளே போகிறதுக்கு வழி பேக் சைடில் இருக்குது. நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. சேஃப்டிக்கு வந்து கையில் லைட்லாம் எடுத்து வச்சு கைஸ். இது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த பில்டிங்கை நான் கவர் பண்ணிட்டு போகிறது எனக்கு நல்லது. கைஸ் என் சேஃப்டி கூட யாருமே நான் கூப்பிட்டு வரல, தனியாக தான் வந்திருக்கேன். பார்க்கலாம், ஒரு ஹாண்டட் ஒரு பிளேஸை வந்து தனியாக நம்ம எடுக்கும்போது நல்லாயிருக்கும் நம்புகிறேன். வவால் சவுண்டு. லைட் அடிக்கிறது பெஸ்ட்டு மார்னிங்கில். ஹலோ, உள்ளாராது இருக்கீங்களா? ஓ மை காட், கேட்குதுங்களா சவுண்டு? சவுண்டு கேட்குது கைஸ். இந்த வவால் சவுண்ட் நினைக்கிறேன், கிளியராக கேட்குது. ஓகே, ஃபுல்லாக அந்த அப்படியே இந்த பில்டிங் அப்படியே சுற்றிட்டு டக்குன்னு அப்படியே மேலே போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா ரூமையும் கவர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு சீக்கிரம் இந்த லொக்கேஷன் விட்டு போகிற ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஆனால் இந்த ரூம் அன்றைக்கி நான் பார்க்கும்போது பூட்டி இருந்துச்சு. இது
உண்மையோட வழி இல்லை. அப்போ இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது கைஸ். ரூம் ஆனால் தனித்தனியாக உண்மையோட தெரியுதுங்களா உங்களுக்கு? கால் வச்சு தெரியுது. ரீசெண்டாக வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்பிள் வேணால் யூஸ் பண்ணுறது வாய்ப்பு நிறையவே இருக்குது. கைஸ் இது வந்து நான் அன்றைக்கே வந்து நைட் டைம் எடுக்கலான்னு ஒரு பிளான் போட்டு வந்தோம் கைஸ். இந்த பக்கம் நான் முன்னாடி ஏதோ ஒரு கேமரா இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லை. அது என்னாச்சுன்னு தெரில. நான் ஒன்று சொன்னால் இந்த தகவல் வந்து ஷார்ட்டாக இந்த தகவல் என்ன நினச்சின்னு வந்து உங்கள்கிட்ட ஈஸியாக சொல்லிவிட்டு திருப்பம் நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த தகவல் என்ன நடந்துச்சுன்னு. சும்மா ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம் கைஸ், அப்போ தான் நம்மளுக்கு சேஃபு. உள்ளே சேஃப்டி இருக்கானே தெரில, ஏன்னா தனியாக வந்திருக்க தனியும் பார்த்தீங்கன்னா நான் கைஸ் அந்த பக்கம் ஆடு மேய்க்கிற ஒருத்தட்ட கேட்டேன். இது எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஆடு மேய்க்க வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அவர் பேசின வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும் மொபைலில். கைஸ் நாங்கள் போன டைம் இப்படி மை காட் செவ்வூரை அடைச்சி வச்சுருக்காங்க பிள்ளையார் போகாத மாதிரி. கரெக்டாக உள்ளே போக முடியாது ஆட்டுக்குது. சவால் சவுண்டு எவ்வளோ இருக்குது. ஜூஜோன்ற மாதிரி கேட்டுச்சு சவுண்டு. ஃபஸ்ட்டு கேட்டுடலாம் வெளியே இருந்து. ஆனால் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். நம்மளால் உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க இது. ஓய் ஓமை இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள். உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். மை காட் இவ்வளோ இருக்கு பாருங்க. ஐயோ கைஸ் அவ்வளோதான், உள்ளே போகவே முடியாதாட்டுக்குது. அப்படி தான் இருக்குது லொக்கேஷன் பார்க்க. தருதுங்களா கைஸ்? கை இங்கே கிழிச்சிக்கிச்சு. தெரியுதுங்களா? எப்படி உள்ளே போகிறதுன்னு தான் தெரில. முடிஞ்ச அளவுக்கு பில்டிங்கை கவர் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க கைஸ். ஏன்னா இப்போ எப்படி நான் உள்ளே போகிறதுனே தெரில. போன டைம் அந்த வழியாக போகணும், இப்போ அந்த டைம் வந்து அது ஏதோ ஒரு செவுறு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கான வழியே வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். சேஃப்டிக்கு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே போனால் தான் மேலே மாடி அப்படியே போகிறதுக்கு தனித்தனி ரூம் கைஸ். இது எல்லாமே ஜாயிண்டில் இல்லை, தனித்தனி ரூமு. முன்னாடி இருக்க வேணால் ரூம் வேணால் வருதான்னு பார்க்கலாம் வழி. நான் முன்னாடி நான் சரியாக செக் பண்ணல.
அதான் தனித்தனி ரூம் இது. ஸோ உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து சேஃப்டியில் இருக்குது இந்த பில்டிங்கு. உள்ளே போக முடியாது. லாஸ்ட்டாக அந்த பில்டிங் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். இந்த பில்டிங்கை என்னென்னு தெரியல, கேமரா ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கிங் ஆகுது, தெரியுதுங்களா? ட்ரெயின் சவுண்டு கேட்குது. இதுவும் பார்த்தாச்சு, செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம். செருப்பு கைஸ், இந்த லொக்கேஷனுக்கோசரமே நான் காலையிலே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த லொக்கேஷன் வந்திருந்தேன். ஆனால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடில. இல்லை வழி இருக்குது, எனக்கு தெரியலையே, இன்னும் தெரியல. ஓப்பனில் இருக்கானா பில்டிங் இது. ஸோ இங்கே மட்டும் இப்போ நான் எடுத்துகிட்டு கிளம்பலாங்க சீக்கிரமாக, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மெகாட் செடி இருக்கு. ஓ மை காட், இது பறவை உட்காந்துட்டு இருந்துச்சு. கைஸ் மேலே தெரிகிறதா? புறா மேலே ஒன்று இருக்குது. ஸோ புறா இருக்கிறதால ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஃபுல்லாக பேர் ஊற்றுது கைஸ் ஒரு பக்கம். இதெல்லாம் முன்னால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. ஸோ சீக்கிரமாக வீடியோ எடுத்து நான் போயிடுறேன். போகிறான் போல. ஓகே, வெளியே ஓடிடுச்சு. ஸோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு இங்கே மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே எழுதியிருக்கு. இதெல்லாம் ஓப்பனில் இருக்குது, இது தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ இதுதான் காமிக்கணும் சரி நான். சவுண்டு கேட்குது. கேட்குது, சவுண்ட் கேட்குது. தெரிஞ்சு புறா ஒரு வேளை மேலே உட்காந்து இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இல்லை, இந்த தாவலுக்கு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஏஸ் அப்படின்னா இது வந்து கைஸ் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? மேபி புறா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே தான் கைஸ் இப்போ சவுண்ட் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. கேட்குது, சவுண்ட் கேட்குது. கைஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்களா கேமரான்னு நினைக்கிறேன். இது சரியாக தெரில எனக்கு. ஏதாவது இங்கே இருக்குது சிமெண்ட் இதெல்லாம் இருக்குது கைஸ், இருந்தாலும் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கோசரம் வேணால் கேமரா இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே இருக்குது கேமரா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இப்போ கிளம்பிட வேண்டியது தான் வெளியே.
ஸோ ஹாய் லவ் கைஸ், வெல்கம் பேக் டு டே விலாக் வீடியோ. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே விலாக் வீடியோ எடுக்கிறதுக்கோசம் தனியாக வந்திருந்தேன். இப்போ அந்த வீடியோ இப்போ எல்லோரும் பார்த்துட்டு நம்புகிறேன். பார்த்துட்டிங்கன்னா அந்தாட்ட இருக்க கைஸ், அந்தாட்ட இருக்க ரூம் வந்து க்ளோஸ்டில் இருக்குது. இந்த ரூம் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனில் இருக்கனால ஸோ இந்த தவளை இறங்கி சவுண்ட் ஆனால் கேட்டுகிட்டே இருக்குது. யாராவது இருக்கீங்களா? அது இல்லாமல் இந்த தவளை என்னென்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த தவளை சொல்லிவிட்டு ஸோ நைட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த தவளை பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த தவளை வந்து கொன்று இருக்காங்க. ஸோ அந்த தவளை தான் வீடியோட வந்திருக்கோம். இப்போ எனக்கு ஒரு மாதிரி தனியாக வந்தனால படபடப்பாக இருக்குது எனக்கு. ஸோ வீடியோ எடுத்து நான் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. ஸோ சீக்கிரமாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ப்ளோர் வீட்டை விட்டு கிளம்புறேன். வீடு இல்லை, இந்த லொக்கேஷன் விட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கனால ஒரு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட மோட்டிவேஷன் கமெண்ட் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் படிக்கிறேன். அதே மாதிரி வந்து கமெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அது மூலிமா நம்மளுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அது மூலிமா என்ன பண்ணலாம். ஸோ ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா கைஸ்? லெட்ஸ் கோ. ஓட்டு மேலே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது எனக்கு. ஆனால் அது வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. ஓட்டு மேலே சவுண்டு கேட்டே இருக்கனால அதை நம்ம ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம். ஸோ இது ஆக்டிவிட்டி இல்லை, அதனால் ஓட்டு மேலே புறா சவுண்ட்னால அப்படி நம்மளுக்கு எனக்கு கேட்குது. யாரும் பயப்படாதீங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே அவ்வளோதான், கிளம்பலாம். இதுக்கு மேலே இந்த தவளை இருக்கிறது சேஃபும் இல்லை, அதே மாதிரி எனக்கு இதுவும் இல்லை, விருப்பமும் இல்லை இந்த தவளை இருக்கணும்னு. ஸோ கிளம்பலாம். ஆனால் இந்த தவளை நைட்டு கன்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இந்த பில்டிங் அவ்வளோதான், இது க்ளோஸ்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 தவளை இங்கேயோ நடந்திருக்கு. ஸோ கேப்சர் பண்ணால் இங்கே கேப்சர் பண்ணுவேன். அப்படின்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும்போது நைட்டு வேணால் இங்கே பண்ணலாம். ஓ மை காட், புறாவா அது? ஜூம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். புறா தான் இந்த பில்டிங்கில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே எங்கேயோ தான் கைஸ் இது கேமரா இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை. அது பாய், அங்கே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பாய் சொன்னேன். புறா கைஸ். ஸோ ஓகே அவ்வளோதான், இப்போ வீடியோ முடிச்சுக்கிறேன். புறா வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, இந்த லொக்கேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்க சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ சைனிங் ஆஃப். பை.